ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே என் அன்புக்குரிய திருச்சபையாரே, இந்த 12ஆம் மாதங்களை கடந்து 2020ஆம் ஆண்டு முதல் மாதத்துடைய முதல் தேதியிலே நாம் தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்து தேவன் நமக்கு கொடுத்ததான வாக்கு தத்தத்தை கொஞ்ச நேரம் நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு செய்ய போகிற அதிசயங்கள், அற்புதங்கள், ஆசீர்வாதங்கள் இந்த வருடத்திலே ஏராளம். அவர் செய்ய நினைத்ததை எந்த மனிதனாலும் தடை செய்யவே முடியாது.
அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இந்த வருடத்திலே ஆண்டவர் கொடுத்த இந்த வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பாக மீண்டுமாய் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். என் கண்மலை மீட்பெருமாகிய ஆண்டவரே, சேரக்கூடாத வழியில் வாசம் செய்கிற எங்கள் ராஜாதி ராஜாவே, ஏக சக்கராதிபதியே, எங்கள் பயபக்திக்குரியவரே, உமக்கு நன்றி. என் வாயின் வார்த்தையும் என் இருதயத்தின் தியானமும் அப்படியே சமூகத்துக்கு பிரீதியாய் இருக்க உதவி செய்யுங்க. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளா இந்த வார்த்தையை என் பிள்ளைகளுடைய இருதயத்தில் விதைத்து என் பிள்ளைகள் சந்தோஷமாய் திரு சாக்கிரமத்தில் கை வைத்து சந்தோஷமாய் பரிசுத்தத்தோடு வீடு போய் சேர உதவி செய்யுங்க. தேவன் நல்லவராகவே இருக்கிறேன், நீங்க நடத்துங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 27ஆம் அதிகாரத்துடைய 6ஆம் வசனத்தை எடுத்து நாம் வாசிப்போம். யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த முழு வாக்கியத்தையும் நான் இன்றைய நாளில் தியானிக்க முடியாவிட்டாலும் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை மாத்திரம் நான் மேலோட்டமாய் சொல்லிவிட்டு நான் முடிக்க நான் விருப்பப்படுகிறேன். நம்முடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களை நாம் நன்கு அறிந்தவர்கள் தான். அவருடைய சரித்திரத்தை நாம் நன்கு படித்தவர்கள் தான். பல நேரங்களிலே பல ஊழியக்காரர்கள் மூலமாக நாம் இந்த செய்திகளை அவர்களை குறித்து, அவருடைய வாழ்க்கையின் சரித்திரத்தை குறித்து நாம் நன்கு கேள்விப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாலிப பிள்ளைகளும் கூட இவர்களை குறித்து தன்னுடைய சங்கீத பகுதிகளிலே வாசித்து தியானித்த நாட்களும் உண்டு. நம் அன்பு பிள்ளைகள் அறிவாளிகளை தான் பிள்ளைகளாய் பெற்றோர்களாய் இருக்கிற நாம் பெற்றிருக்கிறோம். அது நாம் செய்ததான தேவன் நமக்கு அருளியதான பாக்கியம். அல்லேலூயா. ஒருத்தர் கூட சோட போனவங்க கிடையாதுங்க. அது ஆண் பிள்ளைகளா இருக்கட்டும், பெண் பிள்ளைகளா இருக்கட்டும், கர்த்தர் அவளோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இன்றைய நாளிலே இந்த யாக்கோபினுடைய சரித்திரத்திலிருந்து சில காரியங்களை தியானிக்க நாம் இருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது யாக்கோபின் வேர், யாக்கோபுடைய வேர் பற்றி என்றதான ஒரு வாக்கியத்தோடு கூட தொடங்குகிறது. அதற்கு அடுத்த வாக்கியம் வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் இஸ்ரவேல் என்று சொல்லப்படுகிறது. அப்போ யாக்கோபுடைய மறுபெயர் இஸ்ரவேல். அப்ப யாக்கோபுடைய வேரை பற்றி சொல்லி இஸ்ரவேல் என்று சொல்லி ஆரம்பிக்கப்படுகிற அந்த வார்த்தையுடைய ரகசியம் என்னவென்று கேட்டால், முற்பிதாவாகிய ஆபிரகாமுடைய சரித்திரத்துக்கு பிற்பாடு ஈசாக்குடைய சரித்திரம் வருகிறது. ஈசாக்குடைய சரித்திரத்துக்கு பிற்பாடு மூத்தவனாகிய ஏசாவை பற்றி தான் இருந்திருக்க வேண்டும். ஆனால் ஏசாவை பற்றி அல்லாதபடி யாக்கோபு அந்த முற்பிதாக்களுடைய பட்டியலிலே வருகிறான் என்று சொன்னால், யாக்கோபை பற்றி தேவன் ஏதோ ஒரு திட்டத்தை வைத்திருப்பது உண்மை என்று அழகாய் புரிகிறது. அந்த புரிதலுடைய சரித்திரம் என்னவென்று கேட்டால், அந்த சரித்திரத்துடைய ரகசியத்தை தான் ஏசாயா தன்னுடைய 26ஆம் அதிகாரத்துடைய 6ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். யாக்கோபுடைய வேர் பற்றி என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வேர் பற்றியதான சரித்திரம் என்னங்க என்று பார்க்கிற பொழுது, யாக்கோபு ஒரு சாதாரணமான மனுஷன் அல்ல. அவனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது சொன்னால், அவன் ஒரு பித்தலாட்டக்காரன், ஏமாற்றுக்காரன், அண்ணனை வஞ்சித்தவன், மாமனை வஞ்சித்தவன், தகப்பனை வஞ்சித்தவன் என்று சொல்லி வேதத்திலே பல இடங்களிலே ஆதாரங்கள் இருந்தாலும் தேவன் அவனை குறித்து அவனை ஆசீர்வதிப்பதற்காக ஏற்கனவே ஒரு திட்டம் வகுத்திருந்தார். வேதம் சொல்லுகிறது, மூத்தவனை இளையவன் ஆளுவான். ஆக அந்த வார்த்தைகள் ஒருவருக்கும் பொய்யாய் போனதே சரித்திரம் இல்லை. அந்த வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகள் ஒரு நாளும் கீழே விழுந்ததாய் சரித்திரமே இல்லை. தேவன் என்ன சொல்லி இருக்கிறாரோ அது அப்படியே நடந்திருக்கிறதே ஒழிய நடக்காமல் போனதாய் சரித்திரமே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே வாசிக்கிற பொழுது யாக்கோபின் வேர் பற்றி என்று பார்க்க, யாக்கோபுடைய வேர் என்னவென்று கேட்டால், அந்த யாக்கோபுடைய வேர் 12 கோத்திரங்களை கொடுத்ததான ஒரு மகா பெரிய குடும்பம் அல்லது மகா பெரிய சரித்திர புருஷன் என்று நம்மாலே சொல்ல முடியும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்படின்னா அந்த வேருடைய தன்மை என்னங்க, அந்த வேருடைய ரகசியம் என்ன? அப்ப அந்த வேர் எப்படிப்பட்டதா இருந்து இருக்கும்?
அப்ப அந்த வேருக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தாக்கா நிச்சயமா அந்த வேருக்குரிய சத்து அதிகமா இருந்து இருக்கும். இந்த யாக்கோபு தான் ஆண்டவருடைய சமூகத்துல போய் பார்க்கிறான். எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தி விட்டு ஒதுக்கி விட்டு, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உன்னை விடமாட்டேன்னு சொன்னான். வாங்கினால. அப்ப யாக்கோபு ஏசாவை காட்டிலும் மகா பெரிய ஜப வீரன் என்று நம்மாலே உணர்ந்து கொள்ள முடியும். ஆக இந்த ஜபத்தின் தன்மையினாலே அவனுடைய வாழ்க்கையிலே அவன் பெற்றதான நன்மை, இந்த வேருக்கு ஒரு வித்தியாசமான ஆசீர்வாதம் கிடைத்திருக்கிறது. அது 12 கோத்திரங்கள் என்று நம்மாலே உணர்ந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அந்த 12 கோத்திரங்களிலே அவன் பெற்றதான பிள்ளைகளிலே மகா பெரிய விசேஷித்ததான பசுத்தவான் என்று அழைக்கப்படுகிற ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் யாரு? யோசேப்பு. அப்ப அந்த வேர் எப்படிப்பட்ட வேராய் இருந்திருக்கும் என்பதை நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு காரியத்தை, இந்த வேரை பற்றி நான் அதிகமாக உங்களிடத்தில் நான் சொல்ல விருப்பப்படுகிறேன். ஆதியாகமம் புத்தகம் 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார் என்று பார்க்கிறோம். அப்போ தேவன் இருக்கிற பொழுது, மனுஷனுக்குள் இருக்கிற பொழுது ஒரு நாளும் அவன் கெட்டு போக முடியாது. ஒரு நாளும் அவன் கனி கொடுக்காமல் இருக்க முடியாது. ஒரு நாளும் அவன் ஆசீர்வாதத்தை பெறாமல் இருக்கவே முடியாது. ஒரு நாளும் அவன் பரிசுத்தமா இருக்க வேண்டியவன் தவிர அசுத்தத்திற்குரிய காரியங்கள் அவன் இடம் கொடுக்கிறவனாய் இருக்கவே மாட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சில காரியங்களை நான் சொல்ல விருப்பப்படுகிறேன். நீதிமொழிகள் புத்தகத்தை நாம் திருப்பி கொள்ளுகிற பொழுது 12ஆம் அதிகாரம் 12ஆம் வாக்கியத்தை நீங்கள் திருப்பி பார்க்கிற பொழுது, இன்னொரு வாட்டி படிடா. துன்மார்க்கன் துஷ்டனுடைய வழியை விரும்புகிறான், வலையை விரும்புகிறான். நன்றாய் கவனிங்கள். நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும். நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும். தேவன் யாக்கோபை பிரித்தார். தேவன் யாக்கோபு தனக்கென்று தெரிந்து கொண்டார். அந்த வேர் கனி கொடுக்கிற வேரா இருந்தது என்பதுதான் உண்மை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கனியினுடைய ரகசியம் எப்போ வெளிப்படுத்தினாக்கா, யோசேப்பை பெற்ற பிற்பாடு அந்த கனிகளை நம்மாலே உணர்ந்து கொள்ள முடியும். யோசேப்பு கனி தரும் திராட்சை செடி. யோசேப்பு கனி தரும் திராட்சை செடி. இப்ப மறுபடியும் நான் யாக்கோபுக்கு போறேன். நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கிறது எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். தீர்க்கனாகிய ஏசாயா தன்னுடைய 11ஆம் அதிகாரம் 1 வசனம். சத்தியம், ஆழமான சத்தியம் நிறைந்ததான ஒரு வேத பகுதி. இந்த பகுதியில பார்க்கிற பொழுது, இன்றைக்கு நாம் இந்த நிலத்தில் நிற்கிறோமே, இந்த இடத்தில் நாம் ஆராதிக்கிறோமே, இந்த ஆராதனைக்கு சொந்தக்காரராய் இருக்கிற நம்முடைய அருமை ரட்சகருடைய விசேஷித்த தன்மைகள் அடங்கியதான ஒரு வேத பகுதி இது. ஏறக்குரிய கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக, எத்தனையோ ஆண்டு காலத்துக்கு முன்பாக தீர்க்க தரிசனமாய் எழுதப்பட்ட வார்த்தையின் ரகசியம் அது. வாசிக்கலாம். ஈசா என்னும் அடிமரத்தில் இருந்து ஒரு துளிர் தோன்றி, ஒரு நல்லா பாருங்க, ஈசா என்னும் அடிமரத்தில் இருந்து ஒரு துளிர் தோன்றி, அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். நல்லா வசனம் பாருங்க. ஈசா என்னும் அடிமரத்தில் இருந்து ஒரு கிளை எழும்பி, அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை தோன்றி, ஈசா என்னும் அடிமரத்தில் இருந்து ஒரு துளிர் தோன்றி, அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். இது யாருங்க? இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. இது சாதாரணமான வேர் அல்ல. இந்த வேரினாலே பலன் அடைந்தவர்கள், பலன் கொடுத்தது நாம் நன்கு அறிந்ததான சில காரியங்கள். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வாக்கியத்தை எடுத்து நீங்கள் வாசிக்கிற பொழுது, அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும். கால்வாய் ஓரங்களில் தன் வேர்களை விடுகிறதும். அப்ப கால்வாய் ஓரத்துல நட்டாக்கா வேறு செடி இருந்ததுனாக்கா
வேர் எதை தேடி போவோம்? எதை தேடி போவோம்? நீரை தேடி போவோம். சத்து எங்க கிடைக்குதோ, எங்க தன்னுடைய புஷ்டியா தன் ஆரோக்கியத்தை தேட முடியுமோ அந்த இடத்தை தேடித்தான் அந்த வேர் போகும். அதற்கு ஒப்பனையாய்த்தான் இந்த கால்வாய் ஓரமாய் நடப்பட்ட செடியில் இருந்து கொடுக்கப்படுகிற வேத வார்த்தைகளை நம்மால உணர்ந்து கொள்ள முடியும். வாசிக்கலாம். உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை, அந்த ஒரு நாள் அது காஞ்சி போவாதுங்க அந்த செடி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அந்த வேறு கால்வாய் ஓரமா இருக்குது. அது தேவையான நீர் ஆதாரம் இருக்குது. அது தேவையான சகல காரியம் அதுல இருந்து உறிஞ்சு கொள்ள முடியும். அல்லேலூயா. வாசிக்கலாம். மழை தாழ்ச்சியான வருஷத்திலும், நல்லா பாருங்க, மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி, அந்த வார்த்தை நான் மையப்படுத்த விருப்பப்படுகிறேன். வருத்தமின்றி என்ன அர்த்தம்? கஷ்டப்படாத, கவலைப்படாத, எதை பற்றியும் யோசிக்காத, வருத்தமின்றி தப்பாமல், வருத்தமின்றி தப்பாமல், நல்லா பாருங்க, வருத்தமின்றி என்ற வார்த்தை நான் அந்த வேரனுடைய கனி நாம் இதனால அறிந்து கொள்ள முடியும். ஏன்னா அது கால்வாய் ஓரமாய் நடப்பட்ட அந்த செடி அழகா என்ன தேவையோ அதை வேறொன்று போது உள்ள போகுது. அப்ப அதோட தேவைகளை அது பற்றி கொள்ளுகிற பொழுது அதுக்கு என்ன இருக்காது? கவலை இருக்காது, கஷ்டம் இருக்காது, அதுக்கு எந்த சோதனையா இருக்காது. ஏன்னா தான் இருக்கிற இடம் அப்படிப்பட்ட இடம், அது நினைச்சதை சாதிக்கக்கூடிய இடத்துல அது இருக்குது. அந்த வேறு அந்த செடி அப்படிப்பட்ட இடத்துல இருக்குது. ஆனா வேதம் சொல்லுது வருத்தப்படாமல் என்ன பண்றாது? வருத்தம் இல்லாமல் கடி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். அதுதாங்க யாக்கோபுடைய வேறு. அவன் கஷ்டப்படலங்க. 12 கோத்திரங்களை உருவாக்கக்கூடியதான ஒரு மகா பெரிய கோத்திரங்களின் பிதாவாய் இருக்கிறான். அந்த வேர் சிறப்பான ஒரு வேர். அல்லேலூயா, அல்லேலூயா. எசேக்கியேலின் புஸ்தகத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கிற பொழுது 31ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கிற பொழுது, அப்படியே அதன் வேர் திரளான தண்ணீர்களுக்கு அருகே இருந்ததினால், அப்படியே அதன் வேர் திரளான தண்ணீர்களுக்கு அருகே தண்ணீர்கள் அண்டையிலே இருந்ததினால் அது தன் செழிப்பினாலும் தன் கொப்புகளின் நிலத்தினாலும் அலங்காரமாய் இருக்கிறது. அலங்காரமாய் இருக்கிறான். இன்றைக்கு நாம் இந்த யாக்கோபுடைய வேரை பற்றி தியானிக்கிறோம். இதற்கு ஒரு அலங்காரம் இருக்குல்ல, அந்த வேருடைய அலங்காரத்துடைய வெளிப்பாடு தான் வேதம் சொல்லுகிறது. யாக்கோபின் வேரை பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும் என்று சொல்லி தீர்க்கதரிசனமாய் ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாக்கோபுடைய வேரிலிருந்து நாம் அநேக காரியங்களை நம்மால தெரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் அந்த யாக்கோபுடைய சந்ததியிலே வருகிறதான யோசேப்பினுடைய வேரை பற்றி சில காரியங்களை நம்மாலே உணர்ந்து கொள்ள முடியும். அந்த கோத்திரங்களின் வரிசையிலே வந்தாலும் யோசேப்புடைய அந்த ஆதியாகமம் புத்தகம் 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை எடுத்து, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தியுள்ளவனாய் இருந்தான் என்று வேதம் சொல்லுது. யோசேப்புடைய வாழ்க்கை பூத்து காய்த்து தொடங்கியது எப்போ? ஆதியாகமம் புத்தகம் 41ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை நீங்கள் எடுத்து பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார்வோன் எத்தனையோ பிரச்சனைகள் அவன் வாழ்க்கையில சந்திச்சான், எத்தனையோ காரியங்களுடைய வாழ்க்கையில அவன் கஷ்டப்பட்டான். ஆனா நாட்கள் வந்தது, அதை நான் நினைவு கொள்கிறேன், அதை நான் மையப்படுத்துகிறேன். தன் சொந்த சகோதரனால் பகைக்கப்பட்டு விற்கப்பட்டு குடியிலே போடப்பட்டு நிராகரிக்கப்பட்டு வீசப்பட்டு அவமானப்பட்டு விற்கப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் தன்னுடைய சொந்த சகோதரர்களாலே புறக்கணிக்கப்பட்டு குடியிலே போடப்பட்டு விற்கப்பட்டு 30 காசுக்காக ஆசைப்பட்டு அவனை அவமானப்படுத்தி சின்னாபின்னமாக ஆக்கிறதான அந்த குடும்பத்திற்கு இந்த யோசேப்பு அப்படியே இல்லாதபடி ஒரு மாற்றத்தை கண்டவனாய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது,
இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாளே நிரப்பும் காலம் வரும் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். இது எந்த சந்ததி என்று வந்து சொன்னால் யாக்கோபுடைய வேரிலிருந்து வந்ததான சந்ததி அல்லவா? நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உன்னை விடமாட்டேன் என்று சொன்னான் அல்லவா? ஒரு ஜப வீராங்கனுடைய சந்ததி அல்லவா? ஜபிக்கிறவன் பரிசுத்தமாய் இருப்பான் அல்லவா? அந்த பரிசுத்தவானுடைய சந்ததியாய் இருந்ததான யோசேப்பு பரிசுத்தவான் அல்லவா? அவனுடைய சரித்திரத்தை நாம் பார்க்கிற பொழுது அந்த வேர் எந்த விதத்திலும் பழுதுள்ளதா இருந்தது என்று சொல்லி நம்மாலே எடுத்து சொல்ல முடியாது. மிக சிறப்பான வேர், அது பழுதற்ற வேர், அது மற்றவர்களுக்கு ஆதாயத்தை தேடி கொடுக்கிற வேர், மற்றவர்களுக்கு பலன் கொடுக்கிற வேர், அது யோசேப்பின் வேர் என்று நம்மாலே உணர்ந்து கொள்ள முடியும். வாசிக்கலாம். பார்வோன் யோசேப்பை நோக்கி ஒரு சொப்பனம் கண்டேன், அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை. நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்றான். ஒரு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுவாய் என்று நான் உன்னை குறித்து கேள்விப்பட்டேன் என்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கங்க அந்த வேர் இனிமே பற்றி என் குடும்பத்துக்கு ஒவ்வாது என்று தள்ளப்பட்ட சூழ்நிலை, அந்த வேரினால நாங்கள் பாதிக்கப்படுவது என்று சுயநலமான வாழ்க்கையில வாழ்ந்ததால் சகோதரர்கள், அடிமையானவன் அரசனாக்கப்பட்டான். இவன் அடிமையா இருந்தா நல்லதுரா, ஆனா தேவன் அப்படி விடவில்லையே. அந்த வேருக்குரியதான பலனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஏற்கனவே தேவனுடைய திட்டம் அல்லவா? தன்னுடைய 17ஆம் வயதிலே அந்த பரிசுத்தமுள்ள வாழ்க்கைக்கு தேவன் கொடுத்த அந்த தரிசனத்துக்கு ஏற்றபடி நடக்க வேண்டும் என்ற வைராக்கியத்தோடு வாழ்ந்தவன் யோசேப்பு அல்லவா? அந்த வேரை பஞ்சத்திலே விடுவாரா அல்லது பரிசுத்தத்திற்கு விட்டு நீங்க விடுவாரா? தேவன் ஒரு காலம் யாரை விட்டு வைக்கவே மாட்டார். அந்த பரிசுத்தத்துக்குரிய பலனை அளிக்காமல் விடவே மாட்டார். அல்லேலூயா. வாசிக்கலாம் தொடர்ந்து. அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக நான் அல்ல தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார் என்றான். கிடையாதுப்பா, உன் சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லுவது நான் அல்ல. நீ கேட்கிற அந்த கேள்விக்கு விளக்கம் செல்வது நான் அல்ல. என் அறிவோ என் சாமர்த்தியமோ என் பலனோ இவைகளை சொல்லுவதற்கு என்னால இயலாது. ஆனா எனக்குள் ஒரு வேர் இருக்குது, அந்த வேர் தான் அதை சொல்லும். எனக்குள் ஒரு வல்லமை இருக்கிறது. என் தேவனாகிய கர்த்தருடைய வேர், என் தகப்பனாகிய யாக்கோபு என்னப்பட்டவருடைய வணங்கினதான தேவனாகிய கர்த்தருடைய வேர் எனக்குள் இருக்கு. அதுதாங்க அந்த அர்த்தத்தை சொல்லணும். என்ன நம்பிக்கைங்க? அவன் சொல்லுவான், வாழையடி வாழையா இது இப்படி இருக்குது. வாழையடி வாழல, அவங்க அப்பா மாறிங்க சொல்றல்ல. நம்முடைய பிள்ளைகளை குறித்து நாம் சொல்றல்ல. அப்ப இந்த பிள்ளை அப்பனுக்கு தப்பாம பிறந்த பிள்ளை தானே, அந்த வேர் தானே இது சொல்றல்ல. இது இன்னாருடைய ஜீனுங்க, சார்லஸா ராஜேந்திரையாவுடைய ஜீன், இது ஜெமியா ஜாக்கியா வெற்றியாருடைய ஜீன் சொல்றல்ல. பழுதாகுமா? ஆனா பரிசுத்தமா இருந்தது பாருங்க அந்த வேர். அந்த வேர்ல வந்தது பரிசுத்தமா இருக்குது. அத்தனை இருந்தாலும் யார் மூலமா பலன் இல்ல. ஆனா அந்த ஒன்னாலே பலன் வருதுங்க. பார்வோன் கேட்கிறான், இது என்னடா இந்த பிரச்சனை? இந்த பிரச்சனைக்கு யாரால தான் என்னுடைய சொப்பனத்துக்கு யாரால தான் தீர்வு கொடுக்க முடியும்? கேள்வி வருகிறது, ஞானம் பிறக்கிறது. யோசேப்பு கிட்ட போய் நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, யோசேப்பு பார்வோனுக்கு முன்பாக நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்பதான் கேட்கிறான், இதுக்கு ஒரு அர்த்தம் சொல்ல முடியுமாப்பா? உன்னுடைய சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லுவது நான் அல்ல. யார் தான் அர்த்தம் சொல்லணுமா? தேவன் தான் சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என் பேர் ஆரோக்கியமா இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்னை நான் புகழ்ச்சியாய் வைப்பதனால கிடைப்பது அல்ல. என் வேர் பழுதற்றதா இருக்க வேண்டும் என்று சொன்னால்
நான் வணங்குகிறேன், நான் ஆராதிக்கிறேன், என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட இருப்பாரானால் நான் நீர்க்காலங்களில் ஓரமாய் நடப்பட்ட அந்த மரத்தை போல இருந்தால் ஒழிய அந்த நீரினாலே கிடைக்கப்படுகிற அந்த ஆசீர்வாதத்தை நான் உறிஞ்சினால் ஒழிய நான் ஆரோக்கியமாக இருப்பதற்குரிய வாழ்க்கை அல்ல. முடியாது, என்னால முடியாது. அப்ப எனக்குள் என் தேவனாகிய கர்த்தர் இருப்பாரானால் என் வேறுக்குரியதான ஆசீர்வாதத்தை என்னால பெற முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. 16ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளச் செய்வார் என்றான். நம்ம தாழ்த்துறான், நான் கிடையாதுப்பா, நான் கிடையாதுப்பா. ஒரு விஷயத்தை நாம தெரிஞ்சுக்கணும். பொறுமை உள்ளவர்களுக்கு தேவன் கூட இருக்கிறாரு, பெருமை உள்ளவருக்கு என்ன பண்றாரு? எதிர்த்து நிற்கிறார். இப்ப சொல்றார், பெருமை உள்ளவருக்கு தேவன் எதிர்த்து, தாழ்மை உள்ளவர்களுக்கோ அதுதாங்க அவனுக்கு கிடைக்கும். அப்ப அந்த வேர் எல்லாவற்றிலும் அழகா தானே போகுது. நான் இப்படி சொல்ல ஆரம்பிக்கிறேன், பெருமை இல்லாத வேறு, தாழ்மையுள்ள வேறு, கனித்தர நினைக்கிற வேறு, பரிசுத்தமாய் வாழ வேண்டும் நினைக்கிற வேறு தானே. அப்ப அந்த யாக்கோபுடைய வேறு எந்த விதத்திலும் பழுது இல்லைன்னு தானே சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு அருமையான திருச்சபை வேறு, யாக்கோபுடைய வேறு அப்படிப்பட்ட வேறாய் இருக்குமேயானால் நம்மை குறித்தும் இந்த உலகத்திலே ஒரு செடியாய் வைத்து நம்முடைய வேர்கள் சரியான இடத்துல போக வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய சத்தியத்தின் வல்லமையினாலே நிரப்ப இருக்கிற தேவனாகிய கர்த்தருக்கு நம்முடைய வாழ்க்கை நாம் அர்ப்பணிக்கிற பொழுது, தேவனோடு கூட இணைந்து வாழுகிற பொழுது, இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்கிற 2020ஆம் ஆண்டு தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்னவென்று கேட்டால், ஆவிக்குரிய இஸ்ரவேலராய் இருக்கிற நமக்கு பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் காலம் வரும் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கனி கொடுக்காம இருக்கவே மாட்டாங்க, ஆசீர்வாதத்தை பெறாமல் இருக்கவே மாட்டாங்க. ஏன்னாக்கா கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை அது பொய்யா இருக்காது. அல்லேலூயா. 41ஆம் அதிகாரம் 38 அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல, பாத்தீங்களா என்னங்க தேவ ஆவியை பெற்ற, முதல்ல அவன் சொல்றான், உன்னை போல இதுக்கு ஒரு விளக்கம் சொல்றது யாரும் இல்லப்பா, நான் கேள்விப்படுறான். அப்ப எந்த அளவுல அந்த வேர் ஒரு கணத்தை பெறுகிறது, அதே போல 41ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துல என்ன சொல்றாருனாக்கா, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறு யாருன்னா இருக்கிறாங்களாப்பா? இருக்கிறாங்களா? சொல்லக்கூடிய அளவுல திராணியற்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா திராணி உள்ள ஒரு மனுஷன் யோசேப்பு மாத்திரம் தான் சொல்லிட்டு அழகா பார்வோனா இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து சில காரியங்களை இந்த வசனத்தின் வாயிலாக வாசிக்கலாம். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறபடியால். நல்லா பாருங்க, அவன் சொன்னா முதல்ல, நான் உனக்கு இந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல என்னால முடியாதுன்ட்டான். தேவன் தான் உனக்கு அதை வெளிப்படுத்துறான்னா அத பார்வோன் அப்படியே பிடிச்சிக்கிட்டான். அவன் அந்த பார்வோன் அதை பிடிச்சிட்ட பிற்பாடு மறுபடியும் பார்வோனுடைய வாயில என்ன வருதான்? தேவன் தேவன் தான் வருது. பாருங்க, வாசிக்கலாம். தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறபடியால், தேவன் உனக்கு எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால், உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. உன்னை போல விவேகமும் ஞானம் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லோரும் அடங்கி நடக்க கடவர்கள். வாக்கின்படியே உன் என் ஜனங்கள் எல்லோரும் அடங்கி இருப்பார்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றார். இந்த சாரு மாத்திரம் தான் நான் பெரியவனா இருப்பேன். அப்போ மீதி எல்லாம் யார் கண்ட்ரோல் இருக்குதா? யோசேப்பு கண்ட்ரோல் இருக்குதுங்க. எங்க அடிமையாய் விற்கப்பட்டவன், குழியில போடப்பட்டவன் இப்ப எங்க இருக்கிறான்? அரசனா உக்காந்துக்கிறாங்க. அந்த பரிசுத்தம் என்றதான் அந்த வேருக்கு கிடைக்கப்பட்டதால் ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மகா பெரிய ஆசனத்தில் உட்கார்ந்த பிற்பாடு
நாட்டிலே ஏற்பட்டதான பஞ்சம் வருது, தலைவிரித்து ஆடுகிறது. இவன் அந்த ஸ்தானத்திலே வந்து உட்கார்ந்து விற்பாரு. 7 ஆண்டுகள் எல்லாவற்றையும் எதெல்லாம் சேர்த்து வைக்கிறோம் அதெல்லாம் சேர்த்து வைக்கிறான். பஞ்சம் வந்த நாட்களில எல்லாம் தான் பண்ண படி அளக்கிறான். அப்போ உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வருது. அது யார் மூலமா அந்த படி அளக்கிற, யார் மூலமா அதை சரி செய்யப்படுதுன்னா யோசேப்பின் மூலமாக தான் கர்த்தர் சரி செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தன்னை வாழ்ந்ததான் அந்த தேசத்துக்கு மாத்திரம் அல்ல, தான் வசித்ததான அந்த இடத்திற்கு மாத்திரமல்ல, அரண்மனைக்கு மாத்திரமல்ல, எந்த குடும்பம் அவனை நிராகரித்ததோ, எந்த சகோதரர்கள் அவனை நிராகரித்தார்களோ அந்த குடும்பத்திற்கும் கூட பலன் கொடுக்கும் வண்ணமாக யோசேப்பிடத்தில் கையெழுந்தபடியாக கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வேர் நிராகரிச்சது, இந்த வேர் மறுபடியும் என்ன ஆச்சு? புஷ்டியா நிக்குதுங்க. கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரானால் யாக்கோபுடைய வேர் எப்படி புஷ்டியா இருந்ததோ, யாக்கோபுடைய வேர் எப்படி பலன் கொடுத்ததோ, யாக்கோபு பெற்றெடுத்ததான யோசேப்பு பலன் கொடுத்தாரோ, அது போல கர்த்தர் இந்த ஆண்டிலே நமக்கு பலன் கொடுக்க, நமக்கு அவர் பலன் கொடுக்க கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற தேவன் சாதாரணமானவர் இல்லவே இல்லைங்க. திருமறை புத்தகத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகிற பொழுது வாசிக்கலாம். யோபுவின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகிற பொழுது நம்முடைய பக்தனாகிய யோபு எவ்வளவு ஒரு அழகான ஒரு வார்த்தை, உண்மையாய் அழகாய் சொல்லுவதை நம்மால உணர்ந்து கொள்ள முடியும். வாசிக்கலாம். யோபு சொல்லுகிறார் பாருங்க. யோபு தன் 29ஆம் அதிகாரம் 19ஆம் வாக்கியம், என் வேர் தண்ணீர்களின் ஓரமாய் படர்ந்தது. என்ன சொல்றாருங்க? என் வேர் தண்ணீர்களின் ஓரமாய் படர்ந்தது. அப்ப வேர்னா என்ன அர்த்தம்? இது என்ன அர்த்தம்? தன்னுடைய வம்சம் அல்லது தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய இருதயம், இப்படி ஒன்னொன்னுக்கா நம்மால சொல்லிட்டே போயிடலாம். என் வேர் தண்ணீர்களின் ஓரமாய் படர்ந்தது. தண்ணீர்கள் ஓரமாய் படர்ந்தது. அப்ப என்ன பண்ணலாம்? நீட்டா போலங்க. அது எப்படி அது போதான்? படர்ந்தது என்று சொல்லி பரவி இருக்குதான். அப்ப அந்த வேர் பரவி இருந்தாக்கா தேவை எல்லாத்தையும் செட் பண்ணமா பண்ணாதா? அது என்னென்னலாம் தேவையோ தன்னுடைய வளர்ச்சிக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் என்ன பண்ணோம்? செட் பண்ணோம். இப்ப நான் யோபு சரித்திரத்துக்கு வந்துடுறேன். அந்த யோபு இந்த வார்த்தை சொல்லுகிறது போல அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுமாய் இருக்கிற என் தாசனாகிய யோபை போல பூமியில ஒருத்தனும் இல்லைன்னு ஆண்டவர் சாட்சி கொடுத்தாரா இல்லையாங்க? அது எப்படிப்பட்ட வேரா இருக்கும் யோசனை பண்ணுங்க. இந்த யோபு தான் சொல்றாருங்க, என் வேர் தண்ணீர்களின் ஓரமாய் தண்ணீர்கள் ஓரமாய் படர்ந்து இருந்தது என்று சொல்றாரு. அப்ப நான் தேவனை சுற்றியே, தேவனுடைய வார்த்தையை சுற்றியே, தேவனாகிய கர்த்தரையே நான் சார்ந்திருக்கிறேன்னு சொன்னார். அப்ப தேவனாகிய கர்த்தரை சார்ந்து அவன் இருந்ததினாலே அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. 3 விசேஷித்த காரியங்கள் நான் சுருக்கமா அதுல சொல்லிடுறேன். நான் அடிக்கடி சொல்றதுதான், தன்னுடைய மனைவி திட்டா அப்ப ஒரு வார்த்தை சொல்றேன், அடி பாவி பைத்தியக்காரி போல பிதற்றுகிறாயே, தேவனிடத்திலே நன்மை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமான்னு சொல்றாள். அப்ப அந்த வேர் பக்தி உள்ள வேர் தானே, தேவனை விட்டு விலகாத வேர் தானே. எது வந்தாலும் சரி, என் வாழ்க்கையில எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, என் தேவனை நான் மறுதளிக்க மாட்டேன் சொல்ற வைராக்கியத்தோடு நின்ற வேர் தானே அது. அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியத்தை, தன் பிள்ளைகள் ஒருவேளை உதட்டலிலும் பாவம் செய்திருப்பார்களோ என்று எண்ணி தன் பிள்ளைகளுக்காக தகன பலிகளை செலுத்தினான்ல, அப்ப தேவன் மேல எவ்வளவு வைராக்கியம் வச்சிருப்பான். கர்த்தர் தன் பிள்ளைகளை எந்த விதத்திலும் பாதிக்க விடாதபடி அவனை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு எச்சரிக்கையோடு கூட ஒரு வைராக்கியத்தோடு வாழ்ந்ததான ஒரு மனுஷனால உணர்ந்து கொள்ள முடியும் அல்லவா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதே யாக்கோபு யோசேப்பு மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தான். யோசேப்புக்காக வர்ணம் நிறைந்தது நல்ல ஒரு அங்கிய தயாரிச்சால, அழகு பார்த்தால அந்த அப்பா. அந்த சராசரங்களை படைத்த சர்வ வல்லமை மிகுந்த தேவனாகிய கர்த்தர் உன்னையும் என்னையும் ஆவிக்குரிய வரங்களினாலே நம்மை அலங்கரிக்க விருப்பப்படுகிறார். அல்லேலூயா. அந்த வேல் ஒரு காலம் நம்மை பழுதாய் விடாதபடி அவருடைய அனல், அவருடைய அக்கினி, அவருடைய அபிஷேகம் இன்றைய நாள் இது பற்றி எறிய நமக்கு கிருபை செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதே யோபு சொல்றான்,
கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஒரு விஷயத்துல கூட ஆண்டவர் என்ன பண்ணலாம் தூசி கிடையாது. ஆக இந்த வேரை பற்றி என்ன சொல்ல முடியும்? ஒரு பக்திமான், ஒரு தெய்வீகம் நிறைந்தவன், ஒரு பரிசுத்தமான், ஒரு உத்தமன், ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறாங்களங்க. ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறாரு. அப்ப யோபு மிக சிறந்ததான ஒரு வேறுடையதான, அந்த வேறுடையதான யோபு சொல்றாரு, நான் நீர்க்கலங்களினால் படர்ந்திருக்கிற ஒரு, அந்த வசனத்தை வாசிமா வாசி. என் வேர் தண்ணீர்களின் ஓரமாய் படர்ந்தது. என் வேர் தண்ணீர்கள் ஓரமாய் படர்ந்தது. அங்க இருக்குது, அங்கதான் இருக்குது. எனக்கு அங்கிருந்து என்ன கிடைக்கும்? நன்மை கிடைக்கும். நான் அதை விட்டு விலகி போக கூடாது. அதை சார்ந்தே வாழணும். அதை சார்ந்து வாழ்வேனானால் என் வாழ்க்கை சிறப்பு தான். அப்படி சார்ந்து வாழ்ந்ததுனால தான் ஒரு மடங்கு இருந்ததான ஆசீர்வாதமானது அவருடைய வாழ்க்கையில 2 மடங்கு அவர் பெற்றுக் கொண்டார். இந்த வருஷத்துல ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். யாக்கோபின் வேரை பற்றி, இஸ்ரவேல் அவன் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்ப நாட்கள் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் தாமதிக்க மாட்டாருங்க. இன்றைக்கு நமக்கு திட்டம் வைத்திருப்பாரானால் அந்த ஆசீர்வாதம் இன்றைக்கு நமது சிரசு மேல வைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் நினைத்து விட்டால் அது இன்றைக்கே நடக்கும். அது ஆண்டவர் தாமதிக்கவே மாட்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அதே மாதிரி யோபு சொன்னான், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் வைத்த நம்பிக்கை வீண் போகாது, நான் விட மாட்டேன் என்று சொன்னான். அவர் மேல் நான் வைத்த நம்பிக்கை வீண் போகாது, அது ஒரு நாள் என்னை விட்டு விலகாது என்று சொல்லுகிறான். அப்ப எவ்வளவு ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை, எவ்வளவு ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நல்லவராகவே இருக்கிற ஒரு பக்தி உள்ள ஒரு வேர், ஒரு வைராக்கியம் நிறைந்ததான வேர், தேவனோடு கூட உறவு வைத்துக் கொண்டதான ஒரு அழகான ஒரு வேர் அது. அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்க நீதிமொழிகள் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கிற பொழுது, துன்மார்க்கன் துஷ்டனுடைய வழியை விரும்புகிறான், நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும், நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வருஷத்துல ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாங்க. நாம் ஆண்டவரோடு கூட இணைந்திருக்கிற பொழுது யாக்கோபு சொன்ன, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உன்னை விட மாட்டேன்பா. அப்ப தேவனை சார்ந்து யாக்கோபு இருந்தான். அந்த வேர் பெற்றெடுத்ததான பிள்ளையாகிய யோசேப்பின் மேல அந்த வல்லமை இருந்தது. யோசேப்பு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். அவன் சிறப்பு மிக்கதான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்திலே இருந்து அவன் நாட்டு ஜனங்களுக்கு போஷிக்கக்கூடிய அளவிலே தேவன் அவனை உயர்த்தி வருத்தார். உலகத்தை பல நாள் நிரப்பும் காலம் வரும், நாட்கள் வரும் என்று சொன்னது போல குறிப்பிட்ட நாள் வருது. தன் தேசத்தை படியலுக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். நீங்களும் நானும் சாதாரணமானவர்கள் அல்ல. நம்மை கொண்டு கர்த்தர் நாம் இருக்கிற இடத்தில் நம்முடைய திருச்சபை, நம்மை சார்ந்ததான உற்றார் உறவுகள் யாவருக்கும் படியலுக்கக்கூடிய அல்லது நம்முடைய பலனால மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை வழங்குகிற அளவில் கர்த்தர் நிச்சயமாய் நம்மை வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவேதான் யோசேப்புக்கு, யோசேப்பு என்ற பெயருக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அது என்ன அர்த்தம்? கனிதரும் திராட்சை செடி. யோசேப்பு என்று சொன்னால் பெருக்கம் என்ற அர்த்தம். அவனுடைய பெயருக்கு ஏற்றபடிதான் ஆண்டவர் அந்த பெருக்கத்தை கர்த்தர் கொடுத்தார். நான் ஏன் இந்த உதாரணத்தை போன வருஷம் நான் இதே மாதிரி எடுத்திருந்தேன். ஆனா இந்த வசனம், இந்த பகுதியானது எனக்கு குத்திட்டே இருந்தது அதிகமா. அப்ப தேவன் சொன்னார், பெருக்கம் 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 என்று சொல்லுகிற பொழுது அது யோசேப்புடைய சரித்திரத்துக்கு ஈடாய் போதேன்னு சொல்லி நினைச்ச பொழுது அந்த சரித்திரத்தை எழுந்தார். கர்த்தர் நல்லவர். இந்த வருஷத்துல ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும். நம்புவோம், விசுவாசிப்போம். ஆண்டவர் நிச்சயமாக ஒரு குறை இல்லாதபடி நம்மை நடத்துவார் என்று சொல்லி பிதா குமாரன் பரிசுத்தாவிய ஆண்டு திரு நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி இந்த வாக்குத்தத்தத்தின் வழியில உங்களை ஆசீர்வதிக்கிறேன். தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென்.